எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டா பிரெண்ட் க்ரூட் தாங்க. பிரைசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா $120 பெர் பேரலை தாண்டி போயிடுச்சுங்க. பிரெண்ட் ஃபியூச்சர்ஸ் 4 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்துக்கு போயிருக்குங்க. நான் கடைசியா பார்த்தப்ப $123.11 இருந்ததுங்க பெர் பேரல். ஆக பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் மேல ஏறுது அப்படின்னா ஆப்வியஸா டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருபி வீக்கன் ஆயிரும் இல்லையா? 95 சக்சஸ்ஃபுல்லா டச் பண்ணிருச்சுங்க. 95 தாண்டி போயிடுச்சு. நான் கடைசியா பார்த்தப்ப 94.99 இந்திய ரூபாயா இருந்ததுங்க ஒரு டாலர். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் அவர்கள் ஈரானியன் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் முற்றுகை நேவல் பிளாக் அவுட் அப்படின்றது மாச கணக்கில் கண்டினியூ ஆகும் அப்படின்ற ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காரு. அது போக ஈரான் தரப்பு என்ன சொல்றாங்க, இந்த யுஎஸ் நேவல் பிளாக் அவுட் போக யுஎஸ் நேவல் ஃபோர்ஸஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்குள்ள என்ட்ரி ஆனாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்விஃப்ட் ஆக்ஷன்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட் ஆஃப் ஈரான் யுஎஸ் ஸ்டாண்ட் ஆஃப் பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸை மேலே ஏற்றிருக்குங்க. சந்தையில் அதை எதிரொலிச்சிருக்கு. இப்போ இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா காலையில் ஏர்லிய ட்ரேடிங் செஷன்லேயே ஒரு 200 பாயிண்ட் பக்கமாக அடிச்சிருந்தாங்க. அது 350 வரைக்கும் இறங்குச்சு. நான் கடைசியாக ரெக்கார்ட் பண்ணுறப்ப மறுபடியும் ஒரு 275-80 பாயிண்ட் பக்கமாக நெகட்டிவ்ல இருக்குங்க. ஜப்பான் நாட்டு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு 1.28% டவுன் ஏர்லிய ட்ரேடிங் செஷன்ல. நேற்று யுஎஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா நெகட்டிவ் தாங்க. யுஎஸ் ஈரான் ஸ்டாண்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டோம்னா மாற்றி குண்டு போட்டுக்கல அப்படின்னாலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல ஒரு முற்றுகையை பண்ணியிருக்காங்க யுஎஸ். அதாவது யுஎஸ் இந்த ஈரான் மேல போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க $25 பில்லியன் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணதா அவங்க சொல்ற கணக்கு இது. அதுக்கு மேல எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் எலிவேட்டடா இருக்கு அப்படின்னா அது டைரக்டா பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். அதனால பயங்கரமா ஷேர் பிரைசஸ்லாம் அடிக்கதான் செய்வாங்க. எஃப்ஐஐ செல்லிங்கும் கண்டினியூ ஆகுதுங்க. டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருபி வீக்கன் ஆகுறதுனால நேற்றும் எஃப்ஐஐஸ் ஒரு 2468 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. சர்வதேச செய்திகள்ல இன்னொரு முக்கியமான செய்தி, யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் எஃப்ஓஎம்சி மீட்டிங்கோட முடிவுல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஸ்டெடியா ஹோல்ட் பண்ணிருக்காங்க. எந்த மாற்றமுமே இல்லை. ஜெரோம் பவல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த மாசத்தோட அவரோட டேர்ம் முடியுது அப்படின்ற பட்சத்துல நான் போர்டில் தான் இருப்பேன் அப்படின்னு முக்கியமான ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா க்ரூடோட ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கு, இன்ஃப்ளேஷன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன இன்டைரக்டா சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சேர்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டாலும் போர்டில் இருந்து தொடர்ந்து நான் ப்ரெஷர் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஜெரோம் பவல் அவர்கள். அதை தொடர்ந்து அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், தென் கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் வேதாந்தா லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா நாளைக்கு May 1, 2026 டிமர்ஜருக்கான எஃபெக்டிவ் டேட் சொல்லியிருந்தோம் இல்லையா? இன்னும் ரெக்கார்ட் டேட் வந்த மாதிரி தெரியலங்க. ஒரு வேதாந்தா லிமிடெட் ஷேர் 4 டிஃப்ரெண்ட் ஷேரா வரும். டோட்டலா 5 ஷேர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஒரு ஷேர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ வேதாந்தா லிமிடெட் எக்ஸிஸ்டிங் ஷேர் அதுக்குள்ள என்னென்ன பிசினஸ்லாம் இருக்கும் அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க், தென் ஜிங்க் இன்டர்நேஷனல், காப்பர் பிசினஸ்லாம் இருக்குங்க. அது போக வேதாந்தா பவர், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா அலுமினியம், வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு 5 டிஃப்ரெண்ட் பிசினஸஸ் இருக்கும். Q4 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. அதாவது நல்ல எக்ஸ்போர்ட் பிசினஸும் இருக்குங்க. ஸோ டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருபி வீக்கன் ஆகினதுலையும் அவங்களுக்கு ஒரு நல்ல ரெவன்யூ க்ரோத் இருந்திருக்கு. ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா 29% ஏறி இருக்குங்க இயர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட் ஒரு 89% ஏறி இருக்கு. ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க வேதாந்தா லிமிடெட். ஐடிசி ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ஃபார்ச்சூன் ஹோட்டல் பிராண்டுக்கு கீழே ஒரு 100 keys ஹோட்டல் எடுத்திருக்காங்க. அதுக்கான மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா உத்தரப்பிரதேஷ்லங்க. ஏற்கனவே உத்தரப்பிரதேஷ்ல உங்களுக்கு 17 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியான சைட்ல தான் இருக்கும். 40 times earningsல இருக்கும். நம்ம ஐடிசியவே பார்க்கலாம். அடுத்து கிளப் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா ரீசெண்ட் குவார்டர்ஸ்ல லீஷர் ரிசார்ட் பிசினஸ்க்குள்ள நாங்கள் என்ட்ரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ லீசர் ரிசார்ட் பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்விசிஷனுக்குள்ள போறாங்க. அதாவது அடிடெட்வா எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட்ல 100% ஸ்டேக்கை அப்படியே எடுக்கிறாங்க. இதுக்காக கம்பெனி ஒரு 37.5 crores இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த அக்விசிஷன் மூலமா லைசர் ரிசார்ட் பிசினஸை இவங்க எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இந்த அக்விசிஷனை பொறுத்த வரைக்கும் July 31, 2026 கம்ப்ளீட் ஆயிருக்கும். டாக்டர் ரெட்டிஸ் லேப் எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த் கனடாட்ட இருந்து ஒரு ரெகுலேட்டரி அப்ரூவல் கிடைச்சிருக்குங்க. என்ன ட்ரக்குக்காக அப்படின்னா நோவா நார்டிஸ்குடைய ஒசாம்பிக் ட்ரக் இருக்கு இல்லையா, அதோடைய ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ஒசாம்பிக் ட்ரக்ங்க. இந்த ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ் பிளஸ் டைப் 2 டயபிட்டிஸ் இது ரெண்டுக்குமே பயன்படக்கூடிய இந்த ட்ரக்குக்கு ரெகுலேட்டரி அப்ரூவல் கிடைச்சிருக்கு டாக்டர் ரெட்டிஸ்க்கு ஹெல்த் கனடாட்ட இருந்து. இது ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஹியூண்டே எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் ஒரு $4 billion இன்வெஸ்ட் பண்ணி ஷிப்யார்ட் ரெடி பண்ற மாதிரி தெரியுதுங்க. இதுக்காக MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த MOU பொறுத்த வரைக்கும் யாரையெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா HT ஹியூண்டா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், நேஷனல் ஷிப் பில்டிங் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், தென் சாகர்மாலா ஃபினான்ஸ் கார்பரேஷன்,
எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் சப்சிடரி எல்என்டி மெட்ரோ ரயில் ஹைதராபாத்தை கம்ப்ளீட்டா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. யாருக்கு கை மாறுது அப்படின்னா ஹைதராபாத் மெட்ரோ ரயில் லிமிடெட்க்கு கை மாறுதுங்க. இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா எல்என்டிக்கு ஒரு 1416 crores கிடைக்கும். எட்டர்ல நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா Q4 பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. அவங்களுடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட், அதாவது ஜொமேட்டோ தென் பிளிங்கிட் எல்லாம் சேர்த்து கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல பார்த்தோம்னா 346.15% ஏறி இருக்குங்க. சரி, எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னா ஒரு 174 கோடி. growth ட்ரிவன் பண்ணது யாரு அப்படின்னா முக்கியமா குயிக் காமர்ஸ் செக்மெண்ட் தாங்க. குயிக் காமர்ஸ் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ஸ்டோர்ஸ் அப்படின்றது 216 ஸ்டோர்ஸ் ஆட் ஆயிருக்குங்க Q4 ஃபினான்ஷியல் 26ல. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2243 ஸ்டோர்ஸ். எட்டர்னல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காம்படிஷன் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாங்க, கேர்ஃபுல்லா இருக்கணும். கிரீன் பிளே இண்டஸ்ட்ரீஸ் உடைய Q4 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரெவன்யூ ஒரு 19.6% ஏறி இருக்குங்க. பட் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா 86.4% ஏறி இருக்கு. அதாவது 30.7 crore கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட்ங்க Q4 பொறுத்த வரைக்கும். ரெவன்யூ கம்மியா ஏறி இருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமா ஏறி இருக்கு அப்படின்னா இந்த டிஃபரன்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ ஒன் டைம் கெயின் எடுத்திருக்காங்க ஒரு 14.6 crores. அதாவது மொத்தமே கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு 30 crores பக்கமா. இதுல ஒன் டைம் கெயின் மட்டுமே 14.6 crores. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ₹0.50 பெர் ஷேர். ஓவராலா கிரீன் பிளே இண்டஸ்ட்ரீஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்றப்ப ரெவன்யூ ஒரு 10% ஏறி இருக்குங்க. வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஒரு 3500 crores ஸ்மால் கேப் கம்பெனி தாங்க. பட் டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கு, 0.5 விட அதிகமா இருக்கு, பிளஸ் 40 times earnings. இவ்வளவு காஸ்ட்லியான பிசினஸை பாக்குறதுக்கு செஞ்சுரி பிளே போர்டையே பார்த்துட்டு போயிடலாங்க. AWL அக்ரி பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q4 பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி ரெவன்யூங்க. ரெவன்யூ ஒரு 17.7% ஏறி இருக்கு. தென் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 53.5% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. Q1, Q2, Q3 கம்பேர் பண்றப்ப Q4ல நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வால்யூம் growthங்க. 14% வால்யூம் growthங்க அவங்களுடைய எடிபிள் ஆயில் செக்மெண்ட்ல. அதுதான் அவங்களுடைய கோர் செக்மெண்ட். ஸோ நல்ல growth ட்ரிவன் பண்ணிருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹1 பெர் ஷேர். பந்தன் பேங்க் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கோர் இன்கம் அப்படின்றது மியூட்டடா தாங்க இருக்கு. அதாவது பேங்கை பொறுத்த வரைக்கும் கோர் பிசினஸ் இன்கம் அப்படின்றது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தானே, வெறும் 1% தாங்க ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 68% ஏறி இருக்கு. அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. அதாவது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம்னா Q3ல நெட் NPA 0.99% இருந்தது, Q4ல 0.97% இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1.5 times புக்கு கீழே தான் இருக்கும். பட் புக் வேல்யூ விட ஜாஸ்தியா இருக்கும். நமக்கு ஏற்கனவே புக் வேல்யூக்கு கீழே நல்ல பங்குகள் இருக்குங்க. கர்நாடகா பேங்க் இருக்கு, சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு. பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ₹1.50 பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா Q4 பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல நெட் ப்ராஃபிட் வந்து 5000 crores கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 5419 crores. ஃபினான்ஷியல் 26ல அவங்களுடைய ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்றப்ப 56% ஏறி இருக்கு. சரி, Q4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் கன்சாலிடேட் பேசிஸ்ல 42.5% ஏறி இருக்குங்க, ஒரு 1556 crores. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கோர் பிசினஸ் இன்கம் வந்து ஒரு 11.1% ஏறி இருக்கு. இனிமே தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மேல ஏத்துனாங்க அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ் ஷேர்ஸை ஆப்லோட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இப்பயே இது காஸ்ட்லிங்க, பிரைஸ் டு புக் 2 விட அதிகமா இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. எம்பேசிஸ் நிறுவனத்தினுடைய Q4 எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 15.6% ஏறி இருக்குங்க. 509 crores ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 15.6% ஏறி இருக்கு. ரெவன்யூ ஒரு 6% ஏறி இருக்குங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ₹62 பெர் ஷேர். எம்பேசிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிவிடெண்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா தொடர்ந்து அவங்களுடைய டிவிடெண்ட் வந்து ஏறிக்கிட்டே வந்திருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2021 எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெஷல் டிவிடெண்ட் 27 பிளஸ் ₹38 டிவிடெண்ட்ங்க. தென் 2022ல ₹45, 2023ல ₹50, 2024ல 55, தென் ஃபினான்ஷியல் 25ல ₹57, தென் ஃபினான்ஷியல் 26 இப்போ ₹62. வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 24 times earningsங்க. நல்ல லெவல்ல தான் இருக்கு, ஒரு மிட் சைஸ் நிறுவனம். ஃபெடரல் பேங்க்குடைய Q4 எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ்ங்க. அவங்களுடைய கோர் பிசினஸ் இன்கம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 33% ஏறி இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா 22% ஏறி இருக்கு, 1259 crores. Q4 ஃபினான்ஷியல் 25 எடுத்து பார்த்தோம்னா இது 1030 crores இருக்குங்க. Q4ல மட்டுமே 39 பிரான்ச்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷேருக்கு ₹1.20. வாரே எனர்ஜிஸ் சூப்பரான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ஆனாலும் ஷேர் பிரைஸ் 10% கீழே விழுந்துருச்சுங்க. என்ன காரணம் அப்படின்றத கடைசியா பார்ப்போம்.
பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 111.9% ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 71.44% ஏறி இருக்குங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் ₹2 பெர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் ஏன் ஷேர் பிரைஸ் அடிச்சிருக்காங்க? இன் அடிஷன் டு தட் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொஞ்சம் கீழே தான் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி ரொம்ப அதிகம் கிடையாதுங்க. 0.22 இல்ல 0.25 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஃபியூச்சர்ல மார்ஜின் ப்ரெஷருக்கு ஆளாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? பயங்கரமா எக்ஸ்பான்ஷன் ஒர்க்ல ஈடுபட்டு இருக்காங்க. கேபெக்ஸ் நிறையவே எடுத்திருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணாங்க. அதாவது கிளாஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்று செட்டப் பண்றதுக்காக ஒரு 3900 crore கேபெக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம். தென் அவங்களுடைய நாக்பூர் ஃபெசிலிட்டி எக்ஸ்பான்ஷன் பத்தி நம்ம பேசணும். அதுக்காக ஒரு 6200 crore இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ எக்ஸ்பான்ஷனுக்காக அக்ரெசிவா கேபெக்ஸ் எடுக்கிறாங்க. இது வந்து ஃபியூச்சர்ல மார்ஜின்ஸை அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ் நினைக்கிறாங்க. அதனால ஷேர் பிரைஸை அடிக்கிறாங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட Q4 FY 26 நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 14% ஏறி இருக்குங்க. இதுல ஒன் டைம் டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு ₹34 crore. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கோர் பிசினஸ் இன்கமும் 15% ஏறி இருக்குங்க. அசெட் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான லெவல்ல இருக்குங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 1.4 lakh crore FY 26 முடிவுல. இது FY 25 கம்பேர் பண்றப்ப 23% growthங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமான மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணிருக்காங்க Q4 உடைய முடிவுல. அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது 5 trillion rupees இருக்குங்க. FY 25 முடிவுல இது 4.17 trillion இருந்திருக்கு. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து 22% ஏறி இருக்குங்க. 5553 crores ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஆடிட்டட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். அதுல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸை தயவு செய்து பாருங்க. இதுல முக்கியமா ஒரு 3 விஷயத்தை நான் சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து NPA பயங்கரமா குறைஞ்சிருக்குங்க. தென் டோட்டல் பிசினஸ் அப்படின்றது FY 25 கம்பேர் பண்றப்ப 26ல 1 lakh crore தாண்டி இருக்குங்க. தென் ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது புக் வேல்யூங்க. FY 25ல புக் வேல்யூ அப்படின்றது 568.9 rupees இருந்திருக்கு. இது FY 26 முடிவுல 638.46 rupees இருக்குங்க. ஸோ ஒரு 11.85% புக் வேல்யூ கூடி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. 1.5 டைம்ஸ் புக்குக்கு கீழே தான் இருக்கு. கம்பெனியுடைய டிவிடெண்ட் ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ₹10 கொடுத்தாங்க. தென் போன வருஷம் ₹11 கொடுத்தாங்க. இந்த வருஷம் ₹12.50 கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து ஒரு 10% பக்கமா ஏறிக்கிட்டே இருக்கு. இருந்தா பத்திரமா வச்சுக்கலாம். அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஏத்தர் எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி பத்தி கேட்டிருக்காங்க. உங்களுடைய வியூ என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமா ரேலி ஆயிடுச்சுங்க. லிஸ்டிங் பிரைஸ்னு பார்த்தோம்னா ஒரு 300 வரைக்கும் வந்துச்சுங்க. 300 கீழேயே போச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமா ரேலி ஆயிடுச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க டாப் 3லயே வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிவிஎஸ் இருக்காங்க, பஜாஜ் இருக்காங்கன்னா அடுத்து ஏத்தர் வந்துட்டாங்க. ஹீரோக்கு மேலதான் இருக்காங்க. பட் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஏத்தருக்கு ப்ரமோட்டர் யாருங்க? ஹீரோ தான். அவங்கள்ட்ட தான் ஒரு 35% பக்கமா ஸ்டேக் இருக்கு. ஏத்தரை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ஹீரோவையே பார்க்கலாம். அடுத்து க்ரோ ஷேர் பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் க்ரோ பொறுத்த வரைக்கும் FIIs அவங்களோட ஸ்டேக்கை கூட்டிருக்காங்களே, ஏதாவது அப்சைட் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. வேல்யூவேஷன் ஜாஸ்திங்க. ஒரு பிசினஸ் வந்து ஹையர் லெவல்ல ஹையர் வேல்யூவேஷன்ல என்ட்ரி கொடுக்கறது தான் ரிஸ்க்குங்க. பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்னதான் நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ்ங்க. நம்ம AMCயை பாக்குறது இல்லை அப்படின்றது ஒரு பக்கத்து. பிசினஸே ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ். காஸ்ட்லியான பிசினஸ் இன் த சென்ஸ் வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க. அடுத்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எழுதியிருக்காங்க. சார் க்ரோ ஆப்ல பாண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நான் க்ரோ ஆப் பயன்படுத்துனது கிடையாதுங்க. நான் ICICI டைரக்ட் அப்ஸ்டாக்ஸ் தான் பயன்படுத்துறேன். பாண்டுக்காக அப்ஸ்டாக்ஸ் தான் யூஸ் பண்றேங்க. க்ரோ ஆப் யூஸ் பண்றவங்க பாண்ட் தனியா பாண்ட் இஷ்யூ பண்றப்ப பாண்டை கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து தாமஸ் குக் பத்தி கேட்டிருக்காங்க. தாமஸ் குக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரொமோட்டர்ஸ், நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குங்க. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. இப்போதைக்கு அப்டேட் என்ன அப்படின்னா அவங்களுடைய ரிசார்ட் பிசினஸ் ஸ்டெர்லிங் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸை தனியா டிமர்ஜ் பண்றாங்க. ஸோ தாமஸ் குக்கை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஒரு ஷேர் இருக்கு அப்படின்னா 0.81 shares ஆஃப் ஸ்டெர்லிங் ஹோட்டல் நம்மளுக்கு கிடைக்குங்க ஃபார் எவ்ரி 1 share ஆஃப் தாமஸ் குக். டிமர்ஜருக்கான எஃபெக்டிவ் டேட் ரெக்கார்ட் டேட்லாம் ஏதோ சொன்ன மாதிரி தெரியல. இது லாங் டேர்ம் பெட்ங்க. வெயிட் பண்ணோம் 10 years 15 years வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே மஹேந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸை பார்த்துட்டு இருக்கேன். அதை கம்பேர் பண்றப்ப தாமஸ் குக் வந்து நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. அடுத்து டாடா கெமிக்கல்ஸ் ஃப்ரெஷ்ஷா நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய லிஸ்ட்ல நீண்ட மாதங்களாவே இருக்குங்க. இவ்வளவு நாள் விட்டுட்டு அது ரேலி ஆன உடனே ஃப்ரெஷ்ஷா பார்க்கலாமா அப்படின்றது என்ன மாதிரியான முடிவா இருக்கும்னு எனக்கு தெரியலங்க. பயங்கரமா கீழே இறங்குச்சு.
இப்போ டாடா கெமிக்கல்ஸ் வந்து நாங்கள் டிவிடெண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி செய்தி கசிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ரேலி ஆயிருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா மறுபடியும் அடிப்பாங்க. டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அட்வான்டேஜுங்க. ராலிஸ் இந்தியாவுக்கு அவங்க தான் ப்ரொமோட்டர், பிளஸ் டாடா சன்ஸ்ல ஒரு 2.5% ஸ்டேக் வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல வேல்யூவேஷன் ஜாஸ்தி அப்படின்றது ஒரு பக்கத்து, புக் வேல்யூக்கு கீழே கிடைக்குதுங்க. ₹1 பிசினஸ் வந்து நம்மளுக்கு 80 காசு 90 காசு கிடைக்குது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கணும். அதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. அடுத்து மைத்தன் அலாய்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நான் மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸை பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்றது இல்லைங்க. பட் கடன் ரொம்ப ரொம்ப கம்மி, புக் வேல்யூக்கு கீழே கிடைக்குது. அந்த பிசினஸ்ல உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு அப்படின்னா பார்க்கலாம். அதே மாதிரி தாங்க IMPAL இருக்கும். பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மோட்டார் பார்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் தான். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கடனே கிடையாது, புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு, 15 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். மைத்தன் அலாய்ஸ் சொன்னது தாங்க IMPALக்கும் சொல்றேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த பிசினஸ்ல எல்லாம் ஈடுபாடு இருக்கு அப்படின்னா தாங்க இதை பார்க்கலாம். பட் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, கடன் கிடையாது. ஸோ ஸ்மால் கேப், டெட் ஃப்ரீ, லோயர் லெவல் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் IMPAL பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா நீண்ட ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்குங்க நல்ல ரிட்டர்ன்ஸ்க்காக. இதெல்லாம் தான் இந்த பதிவில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகளில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.